நம்ம பள்ளி பாடங்கள்ல புவி வெப்பமாதல்னு ஒண்ணு படிச்சிருப்போம். இந்த புவி வெப்பமாதல்னு படிக்கும்போது கண்டிப்பா இந்த பசுமை குடில் விளைவு, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறதையும் படிச்சிருப்போம். எளிமையா சொல்லணும்னா என்னன்னா, நம்ம சூரியன்லேருந்து வரக்கூடிய எல்லா வெப்பத்தையும் பெரும்பாலும் பூமி வந்து திருப்பி அனுப்பிடுது. ஒருவேளை இந்த ஒரு சில வாயுக்கள் இல்ல அப்டின்னா, இந்த பூமி எல்லா வெப்பத்தையும் திருப்பி அனுப்பிடும். நம்ம வந்து அந்த ஐஸ் ஏஜ் படத்துல வர மாதிரி ஃபுல்லாவே பனியால் சூழப்பட்டவர்களா தான் இருப்போம். ஆனா, அப்படி வெப்பத்தை எல்லாமே திருப்பி அனுப்பாம, ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை ஒரு சில வாயுக்கள் பிடிச்சு வச்சுக்குது. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலைக்கு காரணம். அப்போ மனிதர்கள் அல்லது உயிர்கள் வாழத் தகுந்த வெப்பநிலையை இந்த பூமிக்கு தருவது இந்த வாயுக்கள் தான். இந்த வாயுக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கும்போது, நம்ம வாழ்வதற்கு ஏதுவா இருக்கும். இந்த வாயுக்களின் அளவு அதிகரிக்கும்போது, அதிகமான வெப்பம் பிடித்து வைக்கப்படும். வெப்பநிலை அதிகமாகும். இதுதான் வந்து பசுமை குடில் விளைவு. இதுதான் வந்து புவி வெப்பமாதல்னு சொல்றோம். ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்டின்னா, இந்த வெப்பமாதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி, இந்த எல்லா மாற்றங்களையும் வந்து குறிப்பிட முடியல. புவி வெப்பமாதல்ங்கிறது கொஞ்சம் சின்ன டெர்மா இருக்கு. அப்ப இந்த வெப்பமாதலை ஒட்டி பல்வேறு பின்விளைவுகள் ஏற்படுதுங்கிறது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு வார்த்தையா சொல்லணும்னு நெனச்சாங்க. அதுக்கு தான் கிளைமேட் சேஞ்சுன்னு கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த வெப்பமாதல்ங்கிறது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். தொடக்க புள்ளியிலிருந்து வெவ்வேறு பிரச்சனைகள் வரத காலநிலை மாற்றம்னு ஒரு பொது இதால சொல்றாங்க. அப்போ இந்த காரணமான வாயுக்கள் நெறைய இருக்கு. ஆனா, ஒவ்வொரு வாயுவுக்கும் ஒவ்வொரு விதமான பண்பு இருக்கு. இந்த வாயுக்கள்ல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது கார்பன் டை ஆக்சைடு தான். நம்ம பள்ளியில என்ன படிக்கிறோம்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம சுவாசிச்சுட்டு வெளியேற விடுற வாயு அப்படின்னு படிச்சு நிறுத்திருவோம். ஆனா, எப்பல்லாம் நம்ம வந்து பெட்ரோல், டீசல், நிலக்கரி, கச்சா எண்ணெய் இதெல்லாம் எரிக்கிறோமோ, அப்ப எல்லாமே இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கார்பன் டை ஆக்சைடு காற்றில் இருக்கும்போது, மிக அதிகமான வெப்பம் பிடித்து வைக்கப்படுது. அதனால் ஒட்டுமொத்த காலநிலையே மாறுது. இதுதான் காலநிலை மாற்றம்.